Hi friends, இந்த வீடியோவில் கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணி எப்படி பேங்க் டு பேங்க் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கூகுள் பே ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். அந்த ஹோம் பேஜில் நீங்கள் நியூ பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் நமக்கு இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். அதில் நீங்கள் சம் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணணும். அதில் அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்ட்ரி அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர், நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அதை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு மறுபடியும் அதே நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த நபரோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி, நார்மலாகவே நம்ம ஐஎஃப்எஸ்சி நம்ம கையில் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச் ஆஃப் ஐஎஃப்எஸ்சின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அந்த பேங்க்கோட நேமை அதில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கு. ஸோ டைப் பண்ணிட்டு அப்படின்னா அந்த லிஸ்டஸில் ஃபஸ்ட்டே வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இந்தியன் பேங்க்கோட பிரான்ச்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஐஎஃப்எஸ்சியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, பிரான்ச் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு நமக்கு கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பரோட ஹோல்டர் நேம் அதில் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஆகும். நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறீங்க அதில் டைப் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ருபீஸ் ஒரு 10 rupees அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் திஸ் ஃபார் அப்படின்ட்டு சும்மா கேட்குறாங்க. நான் சும்மா ஒரு கிஃப்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டிக் மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். டிக் மார்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ், அதாவது நீங்கள் உங்களுடைய எந்த பேங்க் மூலிமா வேறு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதில் காமிக்கும். இப்போ எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. என்னுடைய பேங்க் ஆஃப் இந்தியாவில் அமௌண்ட் இல்லை. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் டு பே அதை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் நான் கிளிக் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு 6 digit யூபிஐ பின் நம்பர் அதில் நாம் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு டிக் மார்க் வந்துருச்சுன்னா உடனே நம்மளுடைய மொபைலுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எனக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக பேங்க் டு பேங்க் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த கூகுள் ஆப் மூலிமா. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.